எல்லாம் உட்காந்தாச்சு. ஐயரு வரலா, ஐயரு வரல, நம்ம இட்டுட்டு வரேன். ஓ ஐயே, ஓ பையா ஒரு ஐயரு, என்ன ஐயா அரண்மனை கல்யாணத்துக்கு வரல? ஓ தெரியல, ஐயரு கல்யாணத்துக்கு வரலாம் தான் வந்தாரு. வரவையில கரகடல தெரியாம காலை விட்டு செத்துட்டா பாவியா. அதே தரக்கடல காலை விட்டு செத்துட்டனா? ஏமோ நீ தாலி கட்டிக்கினு வாய்வியோ, இத போறனிக்கு வீட்டுக்கு வருவியோ? ஐயரு வரலான்னு வந்து கேந்தல வந்து சேர்த்து விட்டுக்கிறாங்க. நான் ஏன் காப்பாற்றணும்? ஐயருக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் வெட்டிக்கு ஒரு 10,000 வாங்கிட்டேன். ஐயரு எப்ப பார்த்தாலும் அம்பி பணத்தை கொடு, வெட்டி கொடு, பணத்தை கொடு, வெட்டி கொடு, என் ஊர் சின்ன மலை உட்காந்து கேட்டு கிடப்பான். இப்ப போய் சேர்ந்துட்டான். இப்ப ஐயரு சொல்ல மந்திரம் நேரத்தில் சொல்லி ஆகணும். எனக்கு தெரியுமே. ஆமா, எங்க அம்மா ஐயரு வீட்டுல வேலை செய்வா, சாணி போடுவா. அட பாவி, வேலைக்கு ஏத்த மத்தால போடுறாங்களா? அந்த சாணி இல்லடா, பசு சாணம் ஏத்தாண்டு சந்தனம் போல கரைச்சி வாசல்ல தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுவாங்கடா. அப்ப நான் சின்ன குழந்தை ஐயரு வீட்டு சின்ன மலை எங்க அம்மா போட்டு, எங்க அம்மா இந்த வீட்டு வேலை செய்யும் போது நான் முட்டி போட்டுக்கினேன் விளையாடிக்கணும் போய் ஜன்னல் புடிச்சுக்கின்னு எட்டி பார்ப்பேன். எங்க அம்மா ஐயரு வேலை செய்யறத பார்ப்பேன். அப்பதானே எங்க அம்மா சாமானத்தை கைவா. ஐயரு சாமான் இல்லடா, ஐயரு வீட்டுக்கு அந்த காமாட்சம் அவளுக்கு அந்த குத்து விளக்கு, அந்த அச்சனை தட்டு, அந்த பூஜை தட்டு, அந்த பஞ்ச பாத்திரம், அந்த கலச சொம்பு, ஐயரு சொம்புலடா கலச சொம்பு இதெல்லாம் கழுவாங்க. அப்ப ஜன்னல் வையா பார்த்திருப்பேன். ஐயரு பூஜை ரூம்ல மந்திரம் சொல்லுவார். ஏய், எங்க அம்மாளுக்கு சொல்ல மாட்டான்றா. ஐயரு பூஜை ரூம்ல மந்திரம் சொல்லுவார்ரா. சாமி படத்தை எதிர்க்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த மந்திரத்தை கப்புனு புடிச்சுக்கணும்டா. ஆமா, இத சொல்லிடுடா. கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண வருவார்கள். அதுக்கு தான் 4 மூலை சக்கரம் போட்டு கட்டி வச்சுக்கிறேன். ஆமாண்டா, ஆமா, அது மட்டும் கிடையாது. நான் மந்திரம் சொல்லனா இங்க கட்டளை பணம் 11 ரூபாய். ஏண்டா நான் சொன்ன கட்டியே டேய், கட்டி காலைல ஏன் மெச்சிக்கிட்டு கேக்குறேன்? டேய், அது ஏன் தெரியுமா மெச்சிக்கிறேன்? நான் அதை மெரிக்காத மந்திரம் சொன்னா என்ன வாரி அடிச்சுடுறேன்டா. அது வாரி அடிக்கூடாதுன்னு தான் கட்டிய காலில் மெச்சிக்கிட்டு நான் செத்து பண்ண மாட்டேன். ஐயோ, அந்த புண்ணியவா 5 லட்சம் வெட்டிக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு. அவர் துட்டுக்கு நானு ஆமாண்டா. ஏய், இப்ப நான் மந்திரம் சொல்லனா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். ஐயரு மந்திரம் சொன்னா ஐயருக்கு தட்சணை வைக்கிறேன். நான் மந்திரம் சொல்லனா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். ஐயர் மந்திரம் சொன்னா தட்சணை வைக்கிறீங்களா? நான் மந்திரம் சொல்லனா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். அப்படியா? அப்ப உத்தரவு வாங்கிட்டா மந்திரம் சொல்லட்டுமான்னு குருவே குருவே சாமி குருவே அடிய ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேள்வி சொல்றான். நான் முந்தி பிறந்தவனா முதலத்திட்டவனா நானும் ஏறி அரித்திர மகாராஜாவை அடிமை கொண்டவன் சுவாமினா இதெல்லாம் சொல்லி நிறுத்தாமக்கா. பறவையில ஒரு ஆலமரம், ஆலமரத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசம், கலசத்தோட விவரம் சொல்லி வாடா சுவாமி. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. 6ஆம் பசு அறுத்து 7 பாகம் பங்கிட்டான் நிறுத்தாமக்கா. யாரமாக யாருக்கு தெரியாதோ, தாமரம் தனக்கு தெரியாதோ, சாப்பிட்டு வரான் நிறுத்தாமக்கா. எத்தனை கொடுக்க பேசுகள் ஆயிரும், சுண்ணாம்பு கொடுக்க தோயங்கள் ஆயிரும்,
நட்டகத்தோடு நாடகத்தோடு காரூர் வரும்போது கண்ணி கையான கம்மாள பெண்ணு வலது கல்ல வங்கி இடது கல்ல சாமி இருக்காமக்கு அச்சு அடியானது ஆகாயம் திருகிட்டு ஓமாகையை திருகிட்டு அகிலமே திருகிட்டுன்னு ஆடி போச்சு சுவாமினா இதை சொல்லியே தெரிஞ்சாமக்கா பாவ புண்ணியத்தை படசாட்சி வாழணும் அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி ஐயோன்னு உங்களுக்கு அள்ளிடாதவன் பசியா வந்து உங்களுக்கு பால் வாக்காதவன் எரியில கொல்லி எட்டி வச்சவன் பன்னாங்குழி வாயில் அடிச்சவன் அம்டங்குழி அபகரிச்சவன் கூலிய குறைச்சவன் உரமனுக்கு அளந்தவன் பெத்தத்தாய்க்கால நடுத்தது எட்டி வச்சவன் பங்காளி சொத்தை அபகரிச்சவன் நடக்கிற வயல முள்ள அடிச்சவன் பால்ல தண்ணி கலந்தவன் தான் மனைவி இருக்க பிறகு மனைவி மீது ஆசைப்படுறவன் இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டுவான் இவாளுக்கெல்லாம் பாம்பு குயி பள்ளி குயி அரண குயி சொல்லக்கூடிய நரகத்துல தள்ளு சுவாமினா பாவத்தை படசாட்சி வந்திய விருந்தாமக்கா புண்ணியத்தை படசாட்சி வாடானா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி ஐயோடு உங்களுக்கு அள்ளிட்டவர் பசியா வந்து உங்களுக்கு பால் வார்த்தவர் நடக்கிற வழியிலே அன்னதானம் போட்டவர் நடக்கிற வழியிலே தண்ணீர் பந்தல் இட்டவர் கோவில் கட்டியவர் குளத்தை வெட்டியவர் மரம் வைத்தவர் இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டவனா இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமினா இதை சொன்னிய விருந்தாமக்கா எட்டி கொட்ட இடி மருந்து இடிகிடு சாராயம் பானையை செக்கில கொட்டி மூணு உருண்டி ஆக்கணும் விருந்தாமக்கு அதையும் சாப்பிட்டு வரோம் விருந்தாமக்கு காய் உதுரும் பூ உதுரும் 10 மாசம் பிண்ட அருந்தவியும் பொறி அடிச்சு பிறந்து விட்டு சோறு நீர்கோடம் தலைமையில செத்தவங்க வராங்க சிவலகம்பம் மாண்டவங்க வராங்க வைகுந்தம்பம் காலிய கடவத்தரு ஹரிச்சந்திரா வெய்ய விடு இன்னைக்கு பின்ன தூக்கே எங்க அம்மாளுக்கு மூளை கிணறு வெட்டியே எங்க அம்மாளுக்கு மூளை கிணறு வெட்டியே எங்க அம்மாளுக்கு முல்லை பூனாத்து நட்டு எங்க அம்மா இந்த மூளை திரும்பலையோ எங்க அம்மாளுக்கு முல்லை பூவாடுதம்மா எங்க அம்மாளுக்கு முல்லை பூவே எங்க அம்மாளுக்கு நல்ல பசுமாடு எங்க அம்மாளுக்கு நல்ல பசுமாடு அது வாசலில கட்டி இருக்கும் எங்க அம்மா வாய்ந்த பொண்ணு ஊடு வந்தா வாசல் நிறைஞ்சிருக்கும் எங்க அம்மா வச்ச வாய மரம் கொலை தள்ளும் எங்க அம்மா வச்ச வாய மரம் திருவண்ணாமலை மாவட்டம் எங்க ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்ற ஆசிரியர் உயர் திருவாளர் சேத்பட்டு அடுத்து மயூர் மோட்டூர் கிராமத்தை சேர்ந்த இன்னும் ஆசிரியர் இன்னும் ராமன் ஆசிரியர் அவர்கள் இன்னும் ராமன் ஐயா அவர்கள் செத்து சிவலோகமதி அறிஞர் பாட்டுக்காருக்கா குத்துது கை கொண்டிருப்பா சுபோ என்ன நடக்குது எனக்கு தெரியாத போச்சு நான் காலைல சாவுக்கு போய் வந்தேன்.